1991 ஸ்ட்ராட்டஜிக் ஆர்ம்ஸ் ரிடக்ஷன் ட்ரீட்டி. இரண்டாம் உலகப் போர் முடிந்ததிலிருந்து அமெரிக்கா மற்றும் சோவியத் ஒன்றியம் இடையே அணு ஆயுத போட்டி நிலவி வந்தது. இரு சக்திகளும் ஆயிரக்கணக்கான அணு ஆயுதங்களை உருவாக்கி உலக அமைதிக்கு சவால் விடுத்தன. இதனால் உலகம் முழுவதும் அணு பேரழிவு தொடர்பான அச்சம் நிலவியது. அணுசக்தி பேரழிவின் தீவிரத்தை உணர்ந்த அமெரிக்காவும் சோவியத் ஒன்றியமும் பரஸ்பர அணு ஆயுதங்களை கட்டுப்படுத்தும் நோக்கில் சால்ட் எனப்படும் ஸ்ட்ராட்டஜிக் ஆர்ம்ஸ் லிமிடேஷன் டாக்ஸ் நடத்த திட்டமிட்டன. 1969 சால்ட் 1 உயர்நிலை பேச்சுவார்த்தை ஹெல்சிங்கியில் தொடங்கப்பட்டது. பலகட்ட பேச்சுவார்த்தைகளின் முடிவில் அமெரிக்க அதிபர் ரிச்சர்ட் நிக்சனும் சோவியத் தலைவர் லியோனைட் பிரெஸ்னேவும் முதல் உடன்படிக்கையில் கையெழுத்திட்டனர். இதனைத் தொடர்ந்து அமெரிக்க அதிபர் ஜிம்மி கார்ட்டர் மற்றும் சோவியத் தலைவர் லியோனிட் பிரெஸ்னேவ் ஆகியோர் 1979 ஆண்டு ஜூன் 18 அன்று ஆஸ்திரியாவின் வியன்னா நகரில் சால்ட் 2 ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். இந்த ஒப்பந்தங்கள் அணு ஆயுத கட்டுப்பாட்டுக்கு ஓரளவு உதவிய போதிலும் ஒரு நிறைவான தீர்வை தரவில்லை. இதையடுத்து அணு ஆயுதங்களை கணிசமாக குறைப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. இதற்காக ஸ்ட்ராட்டஜிக் ஆர்ம்ஸ் ரிடக்ஷன் ட்ரீட்டி எனப்படும் ஸ்டார்ட் ஒப்பந்தத்திற்கான பேச்சுவார்த்தைகள் 1982 அமெரிக்க அதிபர் ரொனால்ட் ரீகன் தலைமையில் தொடங்கப்பட்டன. பல ஆண்டுகளாக பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று இறுதியில் 31 ஜூலை 1991 அன்று மாஸ்கோவில் அமெரிக்க அதிபர் ஜார்ஜ் H.W. புஷ் மற்றும் சோவியத் தலைவர் மிகைல் கோர்பச்சேவ் ஆகியோர் ஸ்டார்ட் 1 ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். இதன்படி இரு நாடுகளும் தங்களுடைய அணு ஆயுத திறனை சுமார் 30% வரை குறைக்க ஒப்புக்கொண்டன. ஒவ்வொரு நாடும் 6000க்கும் குறைவான வார்ஹெட்ஸ் மட்டுமே வைத்திருக்க முடியும் என்ற கட்டுப்பாடு ஏற்படுத்தப்பட்டது. இன்டர் கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல்ஸ், சப்மெரைன் லான்ச்ட் பாலிஸ்டிக் மிசைல்ஸ் மற்றும் ஹெவி பாம்பர்ஸ் ஆகியவற்றின் எண்ணிக்கையும் கட்டுப்படுத்தப்பட்டது. ஒப்பந்தத்தை சுய சோதனை மற்றும் பரஸ்பர சரிபார்ப்பு உடன்படிக்கைகள் மூலம் மேற்பார்வை செய்ய தீர்மானிக்கப்பட்டது. இது நவீன வரலாற்றில் மிகப்பெரிய அணு ஆயுத கட்டுப்பாட்டு ஒப்பந்தமாகும். 1991 சோவியத் ஒன்றியம் கலைந்த பின்பும் ஒப்பந்தம் 2001 வரை நடைமுறையில் இருந்தது. இதுவே பின்னர் ஸ்டார்ட் 2, சார்ட் மற்றும் நியூ ஸ்டார்ட் போன்ற புதிய ஒப்பந்தங்களுக்கு வழிகாட்டியாக அமைந்தது.